بأي آلاء ربكما تكذبان فبأي அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد. எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றிய வாழ்ந்த சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள், குறிப்பாக இந்த ஜுமா என்ற கடமையை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கின்ற சகோதர சகோதரிகள், தாய்மார்கள், உங்கள் அனைவரும் மீதும் வல்ல ரஹ்மானின் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக. முஸ்லிம்கள் பின்பற்ற வேண்டிய கொள்கை எது என்ற தலைப்பின் கீழ் சில செய்திகளை இன்ஷா அல்லாஹ் இந்த ஜுமாவுடைய உரையில் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக இந்த தலைப்பு நமக்கு மத்தியில் எதற்காக பேச வேண்டும் என்றால், நாம் வாழ்கின்ற நம்மளுடைய இந்த பகுதியில் கடந்த சில தினங்களாக தப்லீக் என்ற அந்த ஜமாத்திற்கும் நாம் கடந்து வந்த மெஹதியா என்ற கொள்கையில் உள்ளவர்களுக்கும் இங்கே உள்ளவர்கள் அங்கே நடந்த ஒரு மார்க்க நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டியதற்காக வேண்டி இவர்கள் இதிலிருந்து விலக வேண்டும், மெஹதியா கொள்கையை விட்டு விலக வேண்டும், அங்கே போனது நம்மளுடைய கொள்கைக்கு எதிரானது, எப்படி இவர் அங்கே கலந்து கொள்ள முடியும் என்ற ஒரு காரணத்திற்காக வேண்டி அங்கே உள்ளவர்கள் தான் இருக்கக்கூடிய கொள்கைதான் சரியானது என்றும், இதை எதிர்க்கக்கூடியவர்கள் மெஹதியா கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள் அவங்க அந்த கொள்கை சரியானது இல்லை, நாங்கள் பின்பற்றுவதுதான் சரியான கொள்கையாக இருக்கிறது என்று அவர்களும் சில காரண காரியங்கள் அவர்களிடத்தில் எடுத்து வைக்கிறார்கள். இது சம்பந்தப்பட்ட கொள்கை விஷயத்தில் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களில் எந்தெந்த கொள்கை உண்மையான இஸ்லாத்தினுடைய கொள்கைக்கு முரணாக இருக்கிறது என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரங்களில் பார்ப்போம். அதற்கு முன்பாக முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் ஒட்டுமொத்த உலகத்தில் தன்னை முஸ்லிமாக இறைவனையும் மறுமை நாளையும் நம்பியவர்கள் அவர்களுடைய ஏகத்துவ கலிமாவாக எதை முன்மொழிந்தார்கள் என்றால்,
லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர யாரும் வணங்குவதற்கு தகுதி இல்லை என்ற அந்த கொள்கையும், பின்பற்றுவதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருமாக இருக்கிறார் என்ற இரண்டு அம்சங்களை உள்ளடக்கிய கொள்கைதான், அந்த வாசகங்கள் தான் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை முஸ்லிம்களும் முழங்கிக் கொண்டார்கள். இந்த கொள்கையை சொன்னவர்கள், இந்த வார்த்தையை வெளியில் பேசியவர்கள் அத்தனை பேருக்கும் இறைவன் சொல்லக்கூடிய மிக முக்கியமான அடிப்படையான விஷயம் என்னவென்றால், இந்த இஸ்லாம், நாம் ஏற்றிருக்கிற இந்த இறை மார்க்கம் என்பது உலகத்தில் இருக்கக்கூடிய எவனுக்கும் சொந்தம் கிடையாது. எனக்கும் இல்லை, என் தகப்பனாருக்கும் இல்லை, உங்களுக்கும் இல்லை, உங்களை பெற்ற எடுத்த பெற்றோர்களுக்கும் சொந்தம் கிடையாது. எந்த ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவனுக்கும் இந்த இஸ்லாமிய கொள்கை என்பது அவருடைய முன்னுரிமையோ அவங்களுக்கு உள்ள கொள்கையாகவோ இஸ்லாம் சொல்லவில்லை. முதல்ல நாம் ஏற்றிருக்கிற இந்த கொள்கை யாருடைய தெரியுமா? அல்லாஹ் நம்மை தெளிவுபடுத்துகிறான். சூரத்து ஜுமர் என்ற சூரா, திருமறை குர்ஆனுடைய 39வது அத்தியாயம், அதனுடைய ஆரம்பத்தில் உள்ள வசனங்கள், 2வது 3வது வசனத்தை எடுத்து படித்து பாருங்கள். அல்லாஹ் அதில் தெளிவாக சொல்கின்றான். அல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கள், லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், இந்த மார்க்கம் இருக்கிறதே, இந்த தீனுல் இஸ்லாம் இருக்கிறதே, அது அல்லாஹ்வுக்கு உரிய மார்க்கம். இது அல்லாஹ்வுடைய மார்க்கமாக இருக்கிறது. எது? நாம் எந்த கொள்கையில் இருந்து முஸ்லிம்கள் என்று சொல்கிறோமோ, இந்த அல்லாஹ்வை வணக்கத்திற்கு தகுதியானவன் ஒருவன் மட்டும்தான் என்ற ஏகத்துவ கொள்கை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ, அந்த இஸ்லாம் யாருடையது என்றால் அல்லாஹ்வுடையது இஸ்லாம். அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சொந்தமானது. வேற யாருக்கும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் சொந்தமாக கொண்டாடுவதற்கு அனுமதியோ அங்கீகாரமோ இறைவன் வழங்கவில்லை என்பது சூரத்து ஜுமருடைய வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. முதல் விஷயமாக, அப்போ இறைவனுடைய மார்க்கமாக இருக்கக்கூடிய இந்த இஸ்லாம், அந்த இஸ்லாத்தை கடைபிடிக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் அத்தனை முஸ்லிம்களும் யார் சொல்லபடி கேட்கணும்? அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி நாம் பின்பற்றினால் நம்மை முஸ்லிம் என்று சொல்லலாம். அல்லாஹ் எதையெல்லாம் இஸ்லாமியர்களிடத்தில் இருக்கக்கூடிய பண்புகள் என்று பட்டியலிட்டானோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலியமாக இந்த ஏகத்துவத்தை, இஸ்லாத்தினுடைய கொள்கையை பிரச்சாரத்தின் வாயிலாக ஒட்டுமொத்த உலகத்திற்கும் பரவச் செய்தானோ, அந்த கொள்கையை நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்கிற போதுதான் நாம் ஒரு முஸ்லிம் என்று சொல்ல முடியும். இறைவனுடைய பார்வையில் நாம் நம்மளுடைய பார்வையில் சொல்லிக் கொள்ளலாம், நான் முஸ்லிம் பேரினால், நான் முஸ்லிம் ஒரு முஸ்லிமுக்கு பிறப்பதினால், நான் முஸ்லிம் என்னுடைய வம்சம் முஸ்லிமாக இருப்பதினால், உலகத்திற்கும் உலகத்தில் வாழ்கின்ற ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நான் தெளிவுபடுத்திக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில் நான் உண்மையான முஸ்லிம் என்றால் ஏன் கொள்கை எப்படி இருக்கணும்? அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதின் வஹீயின் அடிப்படையில் இருந்தால் மட்டும்தான் நான் உண்மையான இஸ்லாத்தினை கடைபிடிக்கக்கூடிய ஒரு கொள்கையில் உள்ளவன் என்று சொல்ல முடியும். ஏன் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய கொள்கை, அல்லாஹ் எதை மார்க்கம் என்று சொன்னான் அதுதான் நாம் பின்பற்ற வேண்டும் என்றால், உலகத்தில் உதாரணத்திற்காக வேண்டி எனக்கோ உங்களுக்கோ ஒரு சொந்தமான ஒரு தொழிற்சாலை இருக்கிறது. அந்த தொழிற்சாலையை உருவாக்கியவர் பல சட்டத்திட்டங்களை வகுப்பார், பல கண்டிஷன்களை போடுவார். இங்கே
வேலைக்கு சேர்பவர்கள் இந்த தகுதிகள் இருந்தால் அவர்களுக்கு வேலையை வழங்கப்படும். அப்படி வேலையில் உள்ளவர்கள் சேர்ந்த பிறகு இத்தனை மணியிலிருந்து இத்தனை மணி வரைக்கும் உங்களுடைய ஒர்க்கிங் டியூட்டியாக இருக்கிறது, இது நீங்கள் சம்மதிக்கணும். இந்த நிறுவனத்தில் இருந்து கொண்டு அடுத்த நிறுவனங்களுக்கு வேலை செய்யக்கூடாது என்பதையான பல்வேறு கட்டளைகளை எல்லா நிறுவனங்களும் தனக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய கடைகளிலும் கூட ஒரு ஊழியருக்கு இது மாதிரியான கண்டிஷன்களை போடுவார்கள். அந்த நிலையில் நாம் இருக்கிறோம். பல பேருடைய நிலை அப்படி இருக்கிறது. இதே நாம் என்ன செய்கிறோம், ஒருவன் தவறு இழைக்கிற பொழுது இந்த வேலைக்கு நீ தகுதி இல்லை, இந்த நிறுவனத்தில் நீ பணிபுரிவதற்குண்டான வாய்ப்பு உனக்கு வழங்கப்படாது, ஏன் நிர்வாகத்திற்கும் நிறுவனத்திற்கும் எதிராக நீ நடந்து கொண்டாய், அதனால் உனக்கு இங்கே வேலை இல்லை. இது சாதாரணமாக உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள். ஒட்டுமொத்த உலகத்தையும் படைத்து அந்த உலகத்தில் மனிதர்களை சிறந்த படைப்பாகவும் படைத்துவிட்டு உலகத்திலே வசிப்பிடமாக மனிதர்கள் வாழும் பூமியாக அமைத்த இறைவன் நீங்கள் எதை பின்பற்ற வேண்டும் என்ற கொள்கையை நமக்கு தீர்மானிக்கிற பொழுது ஆதம் நபி முதல் கொண்டே இறைவன் சொல்கின்றான். திருமறை குர்ஆனுடைய 2வது அத்தியாயம் சூரத்துல் பக்ராவினுடைய 38வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உலகத்திற்கு அனுப்புகிற பொழுது நீங்கள் உலகத்தில் வாழ்ந்து கொள்ளுங்கள், இங்கே தான் உங்களுடைய உலக வாழ்க்கை பொதுவாக இறைவன் சொல்லவில்லை. நீங்கள் இங்கே குல்லஹபித்து மின்ஹா ஜமியா, நீங்கள் அனைவரும் இங்கிருந்து வெளியேறி விடுங்கள் என்று ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் உத்தரவிட்ட பிறகு இறைவன் அவர்களுக்கு சொல்கின்றான், எதை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்றால் ஃபஇம்மா யஅத்தியன்னகும் மின்னி ஹுதா, என் கிட்டலிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும். ஃபமன் தபிஅ ஹுதாயா, யார் என்னுடைய நேர்வழியை பின்பற்றுகிறார்களோ ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள், பயப்படவும் மாட்டார்கள். இந்த வசனத்தில் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்கின்றான், வஹீயின் மூலமாக என் புறத்தில் இருந்து எதை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்பதை நான் சொல்வேன். நீங்க நபிதான், நீங்க மக்களுக்கு பிரச்சாரம் செய்வீர்கள், உண்மைதான். ஆனால் கண்டபடி பிரச்சாரம் செய்ய முடியாது. உங்களுக்கு மனதில் தோன்றுவதெல்லாம் மார்க்கம் என்று சொல்வதற்கு அதிகாரம் இல்லை. ஏன்? இது என்னுடைய மார்க்கம். அதிகாரம் எல்லாம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். இதில் ஒரு சட்டத்தை ஏற்றுவதாக இருந்தாலும் அது இல்லாமல் ஆக்குவதாக இருந்தாலும் எந்த நபிமார்களுக்கும் அத்தகைய அதிகாரத்தை இறைவன் வழங்கவில்லை. அப்பேற்பட்ட ஒரு கொள்கையை ஏற்றிருக்கிற நாம் யாருடைய சொல்லை கேட்க வேண்டும் என்பதை இன்றைக்கு வழி தவறியதன் காரணமாக கண்டவர்கள் எல்லாம் சொல்வதை மார்க்கம் என்று ஏற்றுக்கொண்டு சத்தியத்தை விமர்சனம் செய்யக்கூடியவர் அவல நிலை இன்றைக்கு உலகத்தில் பார்க்கிறோம். நீங்கள் ஏகத்துவ கொள்கை தான் பின்பற்ற வேண்டும், குர்ஆனையும் ஹதீஸையும் தான் உங்களுடைய கொள்கையாக இருக்க வேண்டும் என்று பிரச்சாரம் செய்கிற பொழுது நமக்கு பேர் என்ன? இந்த பகுதியில் முன்கிர். யாரு? அல்லாஹ்னா யாருன்னு தெரியாது, தூதர்னா யாருன்னு தெரியாது, அல்லாஹ்வுடைய ஆற்றல்னா என்னன்னு தெரியாது. ஒரு மாற்று மத சகோதரனுக்கு தெரிந்தவதை போல் இவனுக்கு தெரியாத ஒரு நிலையில் இருக்கக்கூடியவன், குர்ஆன் ஹதீஸின் படி நடக்கக்கூடியவர்களை முன்கிர் என்று அழைக்கக்கூடியவர் அவலம். நமக்கு எத்தகைய பேர் வச்சு வேண்டாலும் கூப்பிட்டுக்க, பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களுடைய நிலைகள் கண்டால்தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இவர்களுடைய நிலை என்னவாக இருக்கும்? மறுமையில் இவர்கள் இறைவனை எப்படிதான் சந்திக்க போகிறார்கள், அந்த விசாரணையை எப்படி இவர்கள் எதிர்கொள்வார்கள் என்ற ஒரு அச்சம் நம்மிடத்தில் இருக்கிறது. துளி அளவு கூட அவர்கள்ட்ட இல்லை.
அப்போ இறைவன் நமக்கு பின்பற்றக்கூடிய வேண்டிய கொள்கை என்ன என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்கிற பொழுது, நாம் பின்பற்ற வேண்டிய கொள்கை எது என்றால் வஹி என்ற கொள்கையை தான் நாம் பின்பற்ற வேண்டும். அல்லாஹ்வால் சொல்லப்பட்ட திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் மூலமாக, அதற்கு விளக்கமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடத்தில் தெளிவுபடுத்திய செய்திகள், இந்த இரண்டு அம்சங்கள் தான் ஒருவன் முஸ்லிமாக இருந்து கொண்டு பின்பற்ற வேண்டிய கொள்கையாக இருக்கிறது. இது நாம் நம்மளுடைய ஜமாத்தின் சார்பாக சொல்லவில்லை. இது முழுக்க முழுக்க திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் வாயிலாக உங்களிடத்தில் நான் இப்போது தெளிவுபடுத்துகிறேன். 7வது அத்தியாயம், நாம் எதை வஹீதான் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி உள்ள வசனங்கள். 7வது அத்தியாயத்தினுடைய 3வது வசனத்தில் இறைவன் சொல்கின்றான், இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய இறைவன்கிட்ட இருந்து உங்களுக்கு எது எல்லாம் அருளப்பட்டிருக்கிறதோ, இத்தபிஉ நீங்கள் அதை பின்பற்றுங்கள். அதை சொல்லிட்டு இறைவன் சொல்கின்றான், வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவுலியா, அல்லாஹ் அல்லாதவர்களிலிருந்து வந்திருக்கிற செய்திகள் நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள். ஏதோ தௌஹீத் ஜமாத்துக்கு மட்டும் உள்ள வசனம் கிடையாது. தன்னை முஸ்லிமாக சொல்லக்கூடிய அத்தனை முஸ்லிம்களுக்கும், உலக மாந்தர்கள் அனைவருக்குமான கொள்கை இது. உங்களை நீங்கள் முஸ்லிம்கள் என்று பிரகடனப்படுத்திய பிறகு நீங்கள் பின்பற்ற வேண்டிய, உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கொள்கை இருக்கிறது என்றால் அது இறைவனால் வழங்கப்பட்டிருக்கிற வஹி என்ற கொள்கை மட்டும்தான். அதுதான் இந்த சூரத்துல் ஆராஃப் என்ற அத்தியாயத்தினுடைய 3வது வசனத்தில் இறைவன் சொல்கின்றான், என் கிட்டிலிருந்து உங்களுக்கு எதையெல்லாம் வந்திருக்கிறதோ அந்த கொள்கை நீங்கள் பின்பற்றுங்கள், அதை விட்டு நீங்கள் எதையும் பின்பற்றி விடாதீர்கள் என்று இறைவன் இங்கே நமக்கு சொல்கின்றான். ஏன் அத்தகைய வாசகங்களை இறைவன் பயன்படுத்த வேண்டும் என்றால், இறைவன் கிட்ட வரக்கூடிய செய்தி அது ஒரு வழி பாதை, அல்லாஹ் அல்லாஹுடைய தூதர், இது வஹி செய்தி. அதை இன்னும் ஒரு வசனத்தில் தெளிவுபடுத்துகிறான். சூரத்துல் அன்ஆம் 6வது சூராவினுடைய 153வது வசனத்தில் இறைவன் இன்னும் தெளிவுபடுத்துகிறான், وَأَنَّ هَذَا صِرَاطِي مُسْتَقِيمًا, இந்த குர்ஆனும் ஹதீஸும் என்னுடைய ஒரே ஒரு வழியாக இருக்கிறது, இதுதான் நேரான வழியாக இருக்கிறது. ஃபத்தபிஉ, எனவே நீங்கள் அந்த ஒரு வழியை மட்டும் பின்பற்றுங்கள். வலா தத்தபிஉ சுபுல, பல வழிகளை நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள். ஏன்? ஃபதஃபர்ரக பிகும் அன் சபீலி, அந்த இறைவனுடைய ஒரே ஒரு வழியாக இருக்கக்கூடிய இஸ்லாத்தினுடைய கொள்கையை விட்டு உங்களை அப்படியே விலக்கி வைத்துவிடும், அப்புறப்படுத்திவிடும். யோசித்து பாருங்க, இறைவன் எப்படி தெளிவுபடுத்துகிறான். இன்றைக்கு இந்த வசனத்தை மறந்துவிட்டுதான் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுங்கள் என்று அவர்களிடத்தில் பிரச்சாரம் செய்கிற பொழுது, அல்லாஹ்வுடைய தூதரை விட ஹனஃபி இமாம் தான் எனக்கு பின்பற்றுவதற்கு தகுதியானவர். ஹனஃபி கொள்கையில் உள்ளவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் பின்பற்றுவதற்கு ரோல் மாடலாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இறைவன் சொல்கிறான் என்று அந்த மக்களிடத்தில் பேசும் பொழுது, இமாமுனா மஹதியும், எங்களுடைய இமாம் மெஹதி இமாம் என்று சொல்லக்கூடிய கொள்கை, இமாமுனா ஷாஃபியுன், அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றி என்று சொல்கிற பொழுது ஷாஃபி இமாம் தான் எங்களுடைய இமாம். இப்படி ஆளுக்கு ஆளாக ஒரு இமாமை நியமித்து குர்ஆனுடைய வசனங்களில் விளையாடி கொண்டிருக்கிறவர்கள் பிறரை கூப்பிடுகிறார்கள், நீங்கள் அங்கே போய் வந்தது தவறு, அந்த சபையில் கலந்து கொண்டது தவறு, தலைப்பாகை கட்ட வேண்டும், தஸ்பீகளை ஓத வேண்டும், இதெல்லாம் கொள்கையா? தலைப்பாகை கட்டுவது மார்க்கத்தில் உள்ளதா? அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறை உள்ளதா?
எதை மார்க்கம் என்று இன்றைக்கு மக்களிடத்தில் நீங்கள் பிரச்சாரம் செய்கிறீர்கள்? இதோ இந்த குர்ஆன் வசனத்திற்கு பதில் சொல்லுங்கள். தில் இருந்தால் அல்லாஹ் சொல்கின்றான், என்னுடைய வழி என்றால் அது ஒரே வழியாகத்தான் இருக்கிறது, அதை தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். வலா தத்தபிஉ சுபுல, பல வழிகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். ஹனபி வழியாக இருந்தாலும் ஷாஃபி வழியாக இருந்தாலும், ஏன் இமாம் மஹதி என்று சொல்லக்கூடிய அவருடைய வழிமுறை என்ன? வாருங்கள், அத்தனை பேருக்கும் அல்லாஹ் சொல்கின்றான் ஒரே ஒரு வழிதான், குர்ஆனும் ஹதீஸும் மட்டும்தான். இது ஏகத்துவத்தினுடைய கொள்கையினுடைய ஆணிவேறு அஸ்திவாரம். இதை விட்டு நீங்கள் எத்தனை பேர்கள் வைத்துக் கொண்டாலும், பல இமாம்களை அழைத்தாலும் சரி, இறை கொள்கைக்கு முன்னால் எதுவும் நிற்காது என்பதை இந்த வசனத்தில் இறைவன் சொல்கின்றான். அதே நேரத்தில் இஸ்லாமியர்கள் இறை நம்பிக்கையாளர்கள் தங்களை மோமின்கள் என்று முஸ்லிம்கள் என்று அடையாளப்படுத்தக்கூடியவர்கள், உங்களுடைய பண்பு என்னன்னு தெரிந்து வைத்திருக்கிறீர்களா? உங்களுடைய குணங்கள் என்ன என்று அறிந்து வைத்தது உண்டா? மோமின்களுடைய பண்பு, முஸ்லிம்களுடைய பண்பினை அல்லாஹ் சொல்கின்றான். சூரத்துல் அஹ்ஸாப் திருமறை குர்ஆனுடைய 33வது வசனத்தில் 36வது வசனத்தில் இறைவன் சொல்கின்றான், வமா கான லிமுஃமினின் வலா முஃமினத்தின் இதா கதல்லாஹு வ ரசூலுஹு அம்ரா. இந்த முஃமின்கள் யார் என்றால், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், ஈமான் கொண்ட ஆண்களும் பெண்களும் யார் என்றால் அவர்களுடைய பண்பு என்னவென்றால், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஒரு காரியத்தை முடிவு செய்து விட்டார்கள் என்றால், இது சுன்னத்து, இது ஃபர்லு, இது ஹலால், இது ஹராம் என்று முத்திரையிடப்பட்டு விட்டால், ஐயகூன லஹுமுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம், முத்திரையிடப்பட்ட முடிவு செய்யப்பட்ட அந்த விஷயத்தில், மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்களில் எந்த முஸ்லிமான ஆணுக்கும் பெண்ணுக்கும் அதில் அதிகாரம் இல்லை, சுய விருப்பமாக நடந்து கொள்வதற்கு தகுதி இல்லை. ஏன்? அலால் இல்லாஹி தீனுல் ஹாலிஸ், இந்த மார்க்கம் என்பது அல்லாஹ்வுடையது, அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அவருடைய சொந்தத்தில் எவனுக்கும் அதிகாரம் எதுவும் கிடையாது. இன்னொரு இடத்தில் அல்லாஹ் இன்னும் தெளிவுபடுத்துகிறான். சூரத்து நூர் 24வது அத்தியாயம் 51வது வசனத்தில் இறைவன் சொல்கின்றான், இந்த முஃமின்கள் யார் என்றால், இன்னமா கான கௌலல் முஃமினீன், முஃமின்களிடத்தில் இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி லியஹ்கும பைனஹும், முஃமின்களுக்கு மத்தியிலே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருடைய சட்டத்தினை வசனத்தை எடுத்து சொல்கிற பொழுது, ஐயகூலு சமிஅனா வ அத்தஅனா, நாங்கள் செவிமடுத்தோம் கட்டுப்பட்டோம் என்று அவர்களுடைய சொல்லாக இருக்கும். நம்மளுடைய பண்பாக இறைவன் சொல்கிறான். இன்னைக்கு இருக்கா? தப்லீக் ஜமாத்தினரே இருக்கா? சுன்னத் ஜமாத் என்று சொல்லக்கூடியவர்கள், சுன்னத்தை விட்டு போலி சுன்னத்தை பின்பற்றக்கூடியவர்கள் உங்களிடத்தில் இருக்கா? என்ன வாசகத்தை இறைவன் பயன்படுத்துகிறான்? அல்லாஹ்வுடைய வசனங்கள், தூதருடைய அந்த சொல்லை எடுத்து சொல்கிற பொழுது அதை கேட்கக்கூடிய மக்கள் யகூலு சொல்வார்கள், சமிஅனா வ அத்தானா, நாங்கள் எதை செவிமடுத்தோமோ அது கட்டுப்பட்டவர்களாக இருப்போம் என்று அவர்களுடைய சொல். இங்கே என்ன நிலைமை? அல்லாஹ்வுடைய தூதர் இதை வழிமுறையாக சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறைக்கு மாற்றமானது என்று சொல்கிற பொழுது சர்வ சாதாரணமாக கடந்து விடுகிறார்கள். எங்களுடைய மஸஹப்ல இது இல்லை, எங்களுடைய ஹனஃபி இமாம் சொல்லல, எங்களுடைய இமாம் மெஹதி சொல்லவில்லை. ஆளாளுக்கு ஒரு கொள்கையை பிரித்து வைத்திருக்கிறீர்களே. இப்படி அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுவதுதான், வஹீ செய்தியை பின்பற்றுவதுதான் ஒரு முஸ்லிம் பின்பற்ற வேண்டிய கொள்கை என்று இஸ்லாம் சொல்கிறது. இதை பின்பற்றாமல் அந்த இமாம், இந்த இமாம், ஷாஃபி, ஹனபி, மாலிகி, ஹம்பலி என்று எந்த இமாமை கொண்டு வந்தாலும் அது அத்தனையும் வழிகேடு. இன்ஷா அல்லாஹ் அந்த வழிகேட்டை ஒவ்வொரு வாரமும் தெளிவுபடுத்துவேன்.
இப்படி பின்பற்றுவதனால் ஏற்படக்கூடிய விளைவு என்ன தெரியுமா? அல்லாஹ் சூரத்துல் இப்ராஹிம் 14வது அத்தியாயத்தினுடைய 44வது வசனத்தில் இறைவன் சொல்கின்றான், அல்லாஹ்வுடைய தூதருக்கு இறைவன் சொல்கின்றான், மறுமை நாளுடைய வேதனையை குறித்து அவர்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள். அந்த வேதனை எப்படி இருக்கும் தெரியுமா? فَيَقُولُ الَّذِينَ ظَلَمُوا رَبَّنَا أَخِّرْنَا إِلَى أَجَلٍ قَرِيبٍ. இறைவா, ஒரு சின்னஞ்சிறிய அவகாசமாக, சின்னஞ்சிறிய ஒரு காலத்தை எங்களுக்கு வழங்கு. எதற்காக? நுஜிப் தாவத்தக வனத்தபிஉர் ருசுல், உன்னையும் உன்னுடைய தூதருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு தூதரை மட்டும் பின்பற்றுவதற்கு எங்களுக்கு ஒரு சின்னஞ்சிறிய அவகாசத்தை தான். யோசித்து பாருங்கள். இன்னும் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். சூரத்துல் பக்ராவினுடைய 166வது வசனம் 167வது வசனத்தில் இறைவன் சொல்கிறான், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை விட்டுவிட்டு இவர்கள் யாரையெல்லாம் பின்பற்றினார்களோ, தலைவர்கள் இமாம்கள் என்று சொன்னார்களோ, அந்த மறுமை நாளில் இறைவன் அவர்களுக்கு அங்கே உண்மையை புரிய வைப்பான். இறைவன் சொல்கிறான், இது தபர அல்லதீன துபிஉ மினல்லதீன தபஉ. யாரெல்லாம் இங்கே இமாம்கள் என்று பின்பற்றினார்களோ அந்த இமாம்கள் வராவுல் அதாப், மறுமை நாளுடைய வேதனையை பார்க்கிற பொழுது இவர்களை யாரெல்லாம் இமாம், இவர் எங்களுடைய தலைவர் என்று சொல்லிக்கொண்டு இங்கே கொண்டாடினார்களோ, அவர்களை விட்டு விலகி விடுவார்கள். அவர்களிடையே இருந்த உறவுகள் முறிந்துவிடும். இப்ப கூப்பிடுவியா? எங்களுடைய இமாம் மஹதி என்று கூப்பிடு. எங்களுடைய இமாம் ஹனஃபி என்று அழைப்பியா? என் கொள்கை சுன்னத் ஜமாத்துடைய கொள்கை என்று சொல்வியா? இறைவன் கேட்கிறான், இவர்கள் யாரெல்லாம் இங்கே இமாம் என்று சொல்லி அழைத்து கொண்டு அவர்களுக்கு பின்னால் ஒரு மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு உருவாக்கி கொண்டு நடந்து கொண்டார்களோ, அந்த மறுமை நாளில் வருகிற பொழுது இறைவனுடைய வேதனையை பார்த்து ஒவ்வொருவரும் கலந்து ஓடி விடுவார்கள். இறைவன் அங்கே திரும்ப அந்த மக்களுடைய மனநிலையை குறித்து பேசுகிறான். இமாம் இமாம் சொல்லிட்டு போனோம், எங்களை இங்கே கலட்டி விட்டாங்க. அதே 167வது வசனம் பக்ராவில் இறைவன் சொல்கிறான், அந்த மக்கள் பேசுவார்கள், وَقَالَ الَّذِينَ اتَّبَعُوا لَوْ أَنَّ لَنَا كَرَّةً. எங்களுக்கு ஒரு வாய்ப்பு உலகத்தில் மீண்டும் இறைவன் கொடுத்திருந்தால், இந்த மறுமையில் எங்களை எப்படி அவர்கள் கலட்டி விட்டு விலகி சென்றார்களோ அதே மாதிரி இந்த உலகத்தில் அவர்களை நாம் கலட்டி விடுவோம். அங்கே போய் அவங்க உண்மையை புரிந்து கொள்வார்கள். இப்போ யோசித்து பாருங்க, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதருடைய வஹீ செய்தியை நாம் பின்பற்றுவதனால் நமக்கு அதுதான் உண்மையான கொள்கை என்று இறைவன் டிக்ளேர் செய்கிறான். அதை விட்டு நீங்கள் யாரையெல்லாம் இவர்கள் எங்களுக்கு வழிமுறை காட்டக்கூடியவர்கள், இவர்கள் எங்களுடைய இமாம் என்று சொல்லி நீங்கள் சென்றுவீர்களோ, அதன்படி உங்களுடைய மார்க்கத்தை நீங்கள் உருவாக்கி கொண்டு அதன்படி நீங்களுடைய செயல்பாடுகளை அமைத்து கொண்டால் அது அத்தனையுமே வழிகேடாக முடியும். ஏன்? சூரத்துல் அஹ்ஸாப் 33வது வசனத்தினுடைய 66வது வசனத்தை இறைவன் தெளிவுபடுத்துகிறான், யௌம துகல்லபு உஜூஹும் ஃபின்னார். அந்நாள் சில முகங்கள் நரகத்தில் புரட்டப்படும். யாலைத்தனா அத்தான அல்லாஹ் வ அத்தான ரசூலா. புரட்டப்படுகிற பொழுது அந்த வேதனை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு கடைசி கட்டத்தில் அவர்கள் புலம்புவார்கள், ஐ காஷ், கை சேதமே, நான் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு இருக்க கூடாதா? என்ன செஞ்சோம்? ரப்பனா இன்னா அத்தானா சாதத்தனா வகுபுரானா. எங்களுடைய முன்னோர்கள், பெரியார்கள், மகான்கள், அவுலியா என்று சொல்லி அவர்களுக்கு கட்டுப்பட்டு எங்களுடைய மறுமை வாழ்க்கையை நாசப்படுத்தி நரகத்துக்கு வந்திருக்கோம். இவர்களுக்கு அதாப், வேதனையில் 2 மடங்கு அதிகப்படுத்து என்று இறைவனிடத்தில் அந்த மக்கள் சொல்வார்கள். இப்போ அந்த எல்லா மக்களுக்குமான ஒரு அன்பான அழைப்பாக நாம் சொல்கின்றோம். திருமறை குர்ஆனுடைய 4வது அத்தியாயத்தினுடைய 59வது வசனத்தில் இறைவன் சொல்கின்றான்,
யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தியுல்லாஹ் வ அத்தியுர் ரசூல், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் கட்டுப்படுங்கள், பின்பற்றுங்கள். ஒரு கால் உங்களிடையே ஏதாவது கருத்து வேறுபாடு, பிரச்சனை, மார்க்க ரீதியாக ஃபைன் தனாஸஅதும் ஃபீ ஷைஇன், ஏதாவது ஒன்று மார்க்க அடிப்படையில் கருத்து வேறுபாடுகள் வந்தால் ஃபருத்தூஹு இலல்லாஹி வர் ரசூல், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரை பக்கம் நீங்கள் விரையுங்கள். ஏன்? குர்ஆன் ஹதீஸ் பக்கம் வாங்க. இதுக்கு என்ன சட்டம் இருக்குது, அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறான், இதற்குண்டான வசனம் என்ன, இதற்குண்டான விளக்கத்தை அல்லாஹுடைய தூதர் என்ன சொல்லியிருக்கார்களோ அதன் பக்கம் நீங்கள் வாருங்கள் என்று ஒரு அன்பான அழைப்பாக அல்லாஹ் இந்த திருமறை குர்ஆன் சூரத்துன் நிசாவினுடைய 59வது வசனத்தில் இறைவன் சொல்கின்றான். அதே உங்களுக்கு நாம் சொல்கின்றோம். இந்த மஹதியா இருக்கட்டும், ஹனஃபியா இருக்கட்டும், தப்லியா இருக்கட்டும், சுன்னத்துல் ஜமாத்தா இருக்க யாராக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு அன்பான அழைப்பு. அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரை நீங்கள் பின்பற்றுங்கள். உங்களுடைய மறுமை வாழ்க்கை நீங்கள் நாசப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அத்தகைய மறுமையை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.